மன்னிய பல்பொறி, பலவிதமான பொறி, புள்ளிகள். பாம்புகள்ல, பாம்பு நடத்துல புள்ளிகள் இருக்கும் இல்லையா, அந்த பலவிதமான புள்ளிகள் உடையதாக ஓர் 1000 1000 தலை பாம்புதான் அனந்தன் அப்படின்னு பிரசித்தம். வாழ அரவின் சிறந்த அந்த அறவே அவருக்கு ஆசனமாக இருக்கு. சென்னி மணி குடிமி தெய்வச் சுடர் நடுவில், அது ஒரு பெரிய மலை மாதிரியும், அந்த மலையினுடைய உச்சி மாதிரியும் அந்த அனந்தன் இருக்க, அதுக்கு மேல ஒரு பெரிய சுடர் ஜோதி பிரகாசம் போலே அந்த நாகத்தினுடைய பொலிவு இருக்கு. அதுதான் அவருக்கு திண் என்றிருக்கக்கூடிய அணை உட்காருவதற்கு. மன்னிய நாகத்தணை மேலோர் மாமலை போல், பச்சை மாமலை போல் என்று பெருமாளுடைய அழக வர்ணிக்கிற வழக்கம். மலை போல் அதுல வீற்றிருக்கிறார். மின்னும் அணிமகர குண்டலங்கள் வில் வீசே நுண்ணிய தாரகையும் பேரொளி சேராகாசம் என்னும் விதானத்தின் கீழால். காதுகள்ல மகர குண்டலங்கம் வில் வீச, எதில் வரவாள் மேல அம்பு போடுறது மாதிரி அந்த கண்ணை பறிக்கிறதாம் அந்த மகர குண்டங்களுடைய ஒளி. மேல ஆகாசம், ஆகாசத்துல உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் அவருக்கு மேலாப்பு கட்டினது போல இருக்கு. கையில உள்ளதான சங்கு சக்கரம் என்றும் இருசுடர் இருபுறத்தேந்தின்னு கம்பராமாயணம். அது ரெண்டுமே அவருக்கு ஒரு விளக்காக தோணுகிறது, அல்லது சூரிய சந்திரர்களே விளக்காக தோன்றுகிறது என்றும் சொல்லலாம். இரு சுடரை மண்ணு விளக்காக வேற்றி மறிகடலும் பண்ணு திரை கவரி வீசே. அவர் பார்க்கடல்ல இருக்கிறதுனாலே அந்த பார்க்கடலுடைய அலைகளே அவருக்கு கவரி வீசுவது போல இருக்கு. அப்போ பெருமாளுக்கு உள்ள பள்ளியறை வர்ணிக்கப்பட்டது. பள்ளியறையில உள்ள விளக்கு, பள்ளியறையில உள்ள பங்கா, பள்ளியறையில உள்ளதாகிய கட்டில், இவைகள் இதுல வர்ணிக்கப்பட்டது. இந்த பள்ளி உரையில உள்ள கட்டில் ஆதிசேஷன்தான். அதுக்கு மேலாப்பு அந்த ஆதிசேஷனுடைய கொடையை பணாமகுடம். ஆதிசேஷனுடைய பணாமகுடமே ரத்தனங்கள் வச்சு பதிச்சிருக்கு. நாக்க நீட்டுறது, இந்த நாக்க நீட்டக்கூடிய அதுவே மேலாப்பு போல பிரகாசிக்கிறது. அதுல உள்ள தீபம் போலே எம்பெருமானுடைய மகர குண்டலங்களும் அவருடைய சங்கு சக்கரமும் பிரகாசிக்கிறது. இத்தகைய அந்த கடல்ல பங்கா வீசுறது போலே கடலினுடைய அலைகள் வீசுறது. இத்தகைய ஒரு பள்ளிக்கட்டு எம்பெருமானுக்கு. அங்கு அவருடைய திருவடி வருடக்கூடிய பிராட்டிமார்களிலே இங்கே பூதேவியை சொல்லுகிறார். பூதேவி அவருடைய திருவடிய வருடி கொண்டிருக்கிறாள். நிலமங்கை தன்னை முனநாள் அளவிட்ட தாமரை போல் மன்னிய சேவடியை வான் இயங்கு தாரகை மீன் என்னும் மலர்ப்பிணை எலே இந்த மழை கூந்தல் தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் மண்ணும் இவையே முலையா வடிவமைந்த அண்ணனைய வணங்க அடியிணையை தன்னுடைய அங்கைகளால் தான் தடவத் தான் கிடந்தோவோர். பூமி தேவியே ஒரு ஸ்திரீயாக வர்ணிக்கிறது. நேற்றுக்கே சொன்னோம், அவளை ஒரு அணங்காக வர்ணிக்கிறது. நிலமங்கை என்று சொல்லுகிறோம். சமுத்திர மேகலே தேவி பர்வதஸ்தனமண்டலே விஷ்ணுபத்னி ஜெகன்மாதா பாதஸ்பர்சம் க்ஷமஸ்வமே என்ற சிஷ்டாச்சாரத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகம் பூமி தேவியை ஒரு பெண்மணியாக வர்ணிக்கிறது. ஒரு பெண்மணிக்கு முக்கியமான ஒரு அழகு கேசமும் மார்பும். பாக்கி எல்லாம் வஸ்திரபூஷணங்கள் பொதுவாக இருந்தாலும் கேசம் அவளுக்கு அழகு. கேசம், நீண்ட கேசம். இந்த பூமி தேவிக்கு இந்த உலகத்துக்கு எது கேசம்னால் மேகம்தான் கேசம். கேசத்துல சூட்டின் இருக்கிற பூ மாதிரி மேகத்துல உள்ள மின்னல். அவளுக்கு ஸ்தனங்கள் 2 மலைகள், மேகலை கடல். கடலையே துணியாக சுத்தி கொண்டிருக்கிறாள்.
மலை அப்படிங்கும் பொழுது நேற்றைக்கே ஆழ்வார் சொல்லியிருக்கிறார். இத சிறிய திருமடல்லேயே மகாமேரு பர்வதம் மலைய பர்வதம் என்று சொல்ல வேண்டியிருக்க, மகாமேரு பர்வதம் மலைய பர்வதம் ரெண்டையும் விட்டு சோலை மலையையும் திருமலையையும் எடுக்கிறார். சோலைமலை திவ்யமான மலை, சோலைமலை இந்த ரெண்டையும் 2 ஸ்தனங்களாக பூமி தேவிக்கு எடுத்து சொல்லுகிறார். இத முக்கியமாக சொல்லுவானே, இந்த 2 மலைகளையும் முக்கியமாக சொல்லுவானே அப்படின்னு கேட்டால், தென்னன் உயர் பொறுப்பு தெய்வ வடமலையும் அப்படின்னு வாக்கியம். இந்த 2 மலையிலையும் பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறதுனாலே அதை முக்கியமாக எடுக்கிறார் என்று பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். மேருமலை என்றாலும் மலையமலை என்றாலும் பெருமாள் எழுந்திருக்கிறார்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மேருமலையை விட மலையமலையை விட இந்த 2 மலையும் பெருமாள் சந்நிகிதனா இருக்கிறதுனாலே உயர்ந்த மலைகள் என்றும் பொழுது, எப்படி ஒரு நாயகன் நாயகியினுடைய மார்புல ஆசிரியிருப்பனோ அதுபோல நிலமங்கையினுடைய மார்புலே பெருமாள் ஆசிரியிருக்கிறார். அப்படிங்கிறதுனாலே இந்த 2 மலைகளுமே பூமி தேவிக்கு ஸ்தனமாக சொல்லப்படுறது. அடியினை அவள் திருவடிய வருடி கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறதையும் காரணம், அந்த திருவடி உலகளந்த திருவடியாச்சே. இந்த பூமி பூராக தன்னுடைய திருவடிய வச்சு உலகளந்தான். தன் நாயகியான இவளுடைய மடியிலே தன்னுடைய கால வைக்கிறது போலே உலகளந்த பெருமாள் இவளுடைய மடியில கால வச்சதுனாலே உடனே அந்த பூமி தேவியாகிய நாயகி அந்த திருவடியை பிடிச்சு நுட்டாள். அவன் திருவடிய என்ன அளந்த திருவடி, எனக்கே கடச்ச திருவடி என்று நிலமங்கை அந்த திருவடியை வருடி கொண்டே இருக்கிறாள் என்று. இந்த நிலையிலே சேஷ சயனத்திலே எம்பெருமான் படுத்துக் கொண்டிருக்க நிலமங்கை பாதசேவ பண்ண, அப்பொழுது உன்னிய யோகத்துறக்கத்தலை கொண்ட பின்னை தன் ஆபிவலயத்து பேரொளி சேர் மன்னிய தாமரை மாமலர் பூத்தமலர் பூத்தம் மலர் மேல் முன்ன திசை முகனை தான் படைக்க. அப்படி படுத்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நாபிகாமலத்திலே இருந்து பிரம்மா தோன்றினார். யோ பிரம்மாணம் விஜதாதி பூர்வம் என்று வேதம் சொல்றது. பிரம்மா தோன்றினார். அந்த பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்ததை சொல்றார். 4 வேதங்களை திசைமுகன் அப்படின்னு இங்க சொல்றாரு ஆழ்வார். 4 முகமே ருக்கு யஜு சாமம் அதர்வணம் அப்படின்னு சொல்றது உண்டு. வேதமயோ விதாதா என்றும் பாகவதம் சொல்றது. திசைமுகன் என்ற ஆழ்வார் சொல்றதுக்கும் பாகவதமே பிரமாணம். 4 திசைகள் அவருக்கு 4 முகமா இருக்குங்கிறதுனால பாகவதத்திலேயே சொல்லப்படுது. சத்வாரி லேபே அனுதிசம் முகானி என்று பாகவதத்தில் சொல்றதான் ஆழ்வார் திசைமுகன் என்றும் சொல்றார். பிரம்மதேவனை படைச்சு அவனுக்கு வேதத்தை கொடுத்தான் என்ற வேத வாக்கியமே இருக்கிறதுனால அந்த உபனிஷத்தையே ஆழ்வார் இங்கே சொல்லுகிறார். முன்னம் திசைமுகனை தான் படைக்க மற்றவனும் முன்னன் படைத்தனன் நான் மறைகள் அம்மறைதான் மண்ணு மரம் பொருள் இன்பம் வீடென்று உலகில் நன்னறிமேம்பெட்டன நான் கன்றே நான்கினிலும் பின்னை எது பின்னை பெயர் தரும் என்பதோர் தொன்னெறியை வேண்டுவோர் வீழ்கணிய மூழிலையும் என்னும் இவையே நுகர்ந்துடலும் தாம் வருந்தி துண்ணமிலை குரம்பை துஞ்சியும் வெஞ்சுடரோன் மண்ணுமெடல் நுகர்ந்தும் வந்தடத்தினுட் கிடந்தும் இன்னதோர் தன்மையராய் ஈங்குடலம் விட்டெழுந்து தொன்னெறிகச் சென்றே எனப்படும் சொல்லலல்லால் இன்னதோர் காலத்தினை யார் இது பெற்றார் என்னவும் கேட்டறிவதில்லை. பிரம்மதேவனை படிச்சான். பிரம்மதேவனுக்கு 4 வேதத்தையும் கொடுத்தான் என்று பிரசித்தம். அந்த 4 வேதத்திலையும் என்ன சொல்லியிருக்கு என்று கேட்டால்,
தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்கின்ற 4 புருஷார்த்தங்களை பத்தி சொல்லி இருக்கிறதாம். அந்த புருஷார்த்தங்களை நாம் தேடி அடையணும். தர்மத்தையே சொல்லுகிறது. வேதத்துல 2 பாகம், சம்ஹிதா பாகம் தர்மத்தையே சொல்லுகிறது. உபனிஷத் பாகம் மோட்சத்தை சொல்றது. அந்த தர்மத்துக்காக வேண்டிய அர்த்த காமங்களை பத்தியும் சொல்றது. இப்படி 4 அப்படின்னு புருஷார்த்தங்கள் 4 சொல்லுவார்கள். சிறிய திருமடல் சொல்லும் பொழுது 4வது புருஷார்த்தத்தை எடுக்கல, 3 தான் திரிவர்க்கம் என்று சொன்னார். இத 4ஐயும் புருஷார்த்தமாவே ஏத்துண்டாலும் சிறிய திருமடல்ல எப்படி மோட்சத்தை கழிக்கிறாரோ அதுபோல பெரிய திருமடலையும் மோட்சத்தை கழிக்கிறார். மோட்சம் வேண்டாம் அப்படின்னு தள்ளுறார். இதுலயும் மோட்சம் அப்படிங்கிற ஒரு புருஷார்த்தத்தை யார் விரும்புவார்களோ, முமுட்சுக்கள்னு பெயர், யார் விரும்புவார்களோ அவர்கள் என்ன பண்ணணும்னால் அடியோட பற்றுதல ஒழிச்சாதானே மோட்சம் அப்படின்னு வச்சா எடுத்து. அதனால அற்றது பற்றனில் உற்றது வீடு அப்படின்னு சொல்லிவிட்டதுனால எல்லா விதத்தையும் பற்றுதல நீக்கி அவர்கள் சந்நியாசிகளாக துறவிகளாக ஆகி அவர்கள் படுற பாடு, மோட்சம் வேணும் என்பதற்காக அவர் படுற பாடு, தொன் நெறியை சந்நியாச நெறியை மேற்கொண்டு வேண்டுருவோர், மோட்சத்தை வேணும் என்று விரும்புகிறவர்கள் வீழ்கனியும் ஊழ் இலையும் என்னும் இவையே நுகர்ந்து உடலம் தாம் வருந்தி அவர் தாங்களாவே உதிர்ந்து அயாச்சித விருத்தியாலே தாங்கள் காட்டிலே இருந்து கொண்டு கீழே உதிர்ந்த சரகுகளையோ உதிர்ந்த கனியையோ மட்டிலும் சாப்பிட்டு கொண்டு கூட இல்லை, நுகர்ந்து இது ருச்சி நன்னார்க்கே இந்த பழம் அப்படின்னு சாப்பிட்டுட்டாலே சந்நியாச தர்மம் போயிடுமா. ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு இது நன்னார்க்கே அப்படின்னு சொல்லிட்டாலே சந்நியாச தர்மம் போயிடும். அப்புறம் பழம் சாப்பிட்டதுக்குன்னா அடுத்த ஜென்மா என்ன ஆயிடும். அப்படி பற்றுதல ஒழிக்கணும். கொஞ்சம் நச உலகத்துல இருந்தாலும் நீ சொல்லிட்டு பெருமாள் போயிடுவார் என்கின்றது நிச்சயம். மோட்சத்துக்கு அவ்வளவு பெருமை உண்டு, திடவைராக்கியம் இருந்தாதாம். அதனாலே அதுல சரீர யாத்திரைக்கு வேணும் என்பதற்காக வேண்டி மட்டிலும் நுகர்ந்து உடலம் தாம் வருந்தி, இந்த உடல்ல ஆசை வைக்காம இதை நன்றாக வருத்தி உண்ணும் இலை குரம்பை துஞ்சியும் நல்ல சயனம் போட்டுக்கொண்டு ஏர் கண்டிஷனோட படுத்துக்கிற சன்னியாசிலாம் சன்னியாசியா? திருவங்கை ஆழ்வார் அவளை சன்னியாசின்னு ஒத்துப்பறா? இலை குரம்பை, இலையினாலேயே செய்யப்பட்ட ஒரு பர்ணசாலையிலே கட்டாந்தரையிலேயே படுத்துக்கொண்டு வெண்சுடரோன் மண்ணு மழல் நுகர்ந்தும் பஞ்சாக்னி மத்தியில 4 அக்னியை மூட்டிக்கொண்டு நடுப்புற உட்கார்ந்துண்டு 5வது அக்னியாக சூரியனையே கண்கொட்டாம பார்த்து கொண்டு சூரியன் உமிழ்கின்ற அனலையே கண்ணால சாப்பிட்டு கொண்டு அழல் நுகர்ந்தும் வந்தடத்தினுட்கிடந்தும் நல்ல குளிர்காலத்துக்குள்ள கை வைக்க முடியாம ஷாக்கடிக்கும் தண்ணீர் கங்கை அதுக்குள்ள மூழ்கியிருந்தும் இன்னதோர் தன்மையராய் இங்குடலம் விட்டெழுந்து இப்படி ஒரு தபசு பண்ணி இப்படி உடம்ப வெறுத்து கடைசியிலே இதுல இருந்து ஒரு நாள் போகணும். யாரா இருந்தாலும், போகியா இருந்தாலும் சரி, யோகியா இருந்தாலும் சரி, இந்த உடலை விட்டு ஒரு நாள் போகணும் என்கின்ற நாள் வரும்பொழுது அப்போ எங்கு சென்றாருன்னு தெரியல. அவள் காலமாயிட்டார் அப்படிங்கறதான் இங்க தெரியறது. ஆனால் சொல்றார்கள் மோட்சமடைஞ்சுட்டாள் அப்படின்னு சொல்லுவாளாம். மோட்சம்னா எங்க போனார்கள், எங்க இருக்கு அப்படின்னு தெரியாது. இன்னதோர் காலத்தினையார் இது பெற்றார் என்னமும் கேட்டறிவதில்லை அப்படிங்கிறார். சுகோ முக்தகா வாமதேவோ முக்தகா அப்படின்னு சொல்றாளே தவிர சுகபிரம்மம் முக்தர் மோட்சமடைஞ்சவர், வாமதேவர் மோட்சமடைஞ்சவர் அப்படின்னு
வேதாந்த புஸ்தகங்கள்ல பார்க்கறது தவிர மோட்சம்னா என்ன, மோட்சத்துக்கு எப்படி போனா என்னது அப்படின்னு தெரியாதபடி இவர்கள் காலமான பிறகு அட்ரஸ் தெரியாத போயிட்டாளாம். அனாமதேயமா போயிட்டாள், அட்ரஸ் தெரியாத போயிட்டாள். கடைசியில் இப்படி கஷ்டப்பட்டதுதான் மிச்சம். ஆழ்வார் இப்படி மோட்சத்தை எளப்பமா பேசுறார். இந்த மோட்சத்துக்கு யாராவது ஆசைப்படுவனா? இல்ல, அப்படி சொல்லலையே. அர்ச்சிராதி மார்க்கமா சூரிய மண்டலத்தை பிளந்தண்டு எங்கேயோ வைகுண்டம்னு ஒரு உலகம் இருக்கு, அங்க போயிருக்கிறாள்னு சொல்றாளே, அதை சொல்றார். உளதென்னில் அப்படி ஒரு பரமபதமும் ஒரு இடம் இருக்கும்னு சொன்னா, மண்ணும் கடுங்கதிரோன் மண்டலத்தின் நன்னடுவில் அன்னதோர் இல்லையின் ஊடு போய் வீடென்னும் தொன்னறிகச் சென்றாரை சொல்லுமின்கள் சொல்லாதே அன்னதே பேசும் அறிவில் சிறுமணம் தாங்கு அன்னவரை கற்பிப்போம் யாமே. நேற்றைக்கே சொல்லியிருக்கிறோம், இது பொருத்தமில்லாதது அப்படின்னு ஆழ்வாரே சொல்றார். சூரிய மண்டலத்தை தொலைச்சுண்டு மேல போகிறதா, அதுவே அவ்வளவு சிரமம். யாரு போவா? யாரால போக முடியும்? ஏன் கேட்டா, இங்கிருந்தே பார்க்க முடியாத சூரிய மண்டலத்துக்கு அந்தண்ட என்னவோ இருக்கு என்னவோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்ப போறோம். சூரிய மண்டலத்துக்கு அந்தண்ட போய் பாருன்னா போய் பார்த்துட்டு வந்தவா திரும்பி வந்ததில்லைன்னு வேற சொல்றா. யாராவது திரும்பி வந்தா வைகுண்டம் இப்படி இருந்தது பார்த்தேன்னு சொல்றதுக்கு, திரும்பி வந்து சில பேர் வைகுண்டம் பார்த்தேன்னு சொல்றாளேன்னு கேட்டா உடனே அதெல்லாம் வைகுண்டம் இல்லேன்னு சொல்லிவிடுறா. ஏன் சனகாதிகள்லாம் போனா சாபம் விட்டா திரும்பி வந்தான் கதை இருக்கு. அதெல்லாம் முக்கிய வைகுண்டம் இல்லை, மகா வைகுண்டம் வேற. அது பரமபதம், யாருமே போக முடியாது. போனால் திரும்பி வர முடியாது. அதை விட ஆபத்து வேற என்ன இருக்கு? நம்மளாம் அமெரிக்கா லண்டன் போனா திரும்பி வந்துடுவோம்னு நினைச்சிருந்தானே போறோம். போய் பார்த்ததும் இல்ல. போய் பார்த்தவர் யாராவது அங்கு ரொம்ப நன்னா இருக்குன்னு சொன்னாலாவது நம்பலாம். நாமவே ரொம்ப நன்னா இருக்குன்னு நினைச்சுட்டு போயிட்டு ஊருக்கு போயிட்டா தேவலேன்னு திரும்பினாலோ திரும்பி போக முடியாது. அப்படின்னா இத வைகுண்டம்னு சொல்லும் பொழுது ஆபத்தாக தோன்றதே தவிர அதுல ஒரு பெரிய பேரின்பம் இருக்கு, அடையலாம் அப்படின்னு தோணலேன்னு பாருங்க. ஆழ்வார் இப்படி சொல்ற. திருமங்கை ஆழ்வாரே கொஞ்சம் மொரடு. அவர் சொல்ற, அது நம்பின்னு நன்னா பரமபதம்னா ஆசை வைக்காதீங்கோ. பின்ன சில பேர் போறாளே, நமக்கு இல்ல, அது சில பேர் போனா போகட்டும். ஏன் காரணம் என்னால் நம்மளை பத்தி நமக்கு தெரிய வேண்டாமா? பற்றுதல் அற்றாதான் அங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டால், நமக்கோ பற்றுதல் நீங்கிறதுங்கிறது எந்த ஜென்மாவில்? நமக்கு இருக்கிற பற்று நாளுக்கு நாள் அதிகமா தானே போயின்னு இருக்கு. முதல்ல இப்போ நாம் அதிகாரி இல்லை அப்படின்னே தெரிஞ்சுட்டதுனாலேயே நாம் மோட்சத்துக்கு அதிகாரி இல்லை. அப்போ சாதாரணமா ஒரு குள்ள நரி, நம்மளை விட புத்திசாலி இல்லை அந்த குள்ள நரி. அந்த குள்ள நரிய என்ன பண்ணும்? எட்டாத திராட்சைக்காக ஆசைப்பட்டு எட்டி எட்டி பார்த்து விட்டு, இது எட்டாண்டு சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லையா? அதை பார்த்தாலாவது நமக்கு புத்தி வர வேண்டாமா? அது நல்ல திதிக்கிற பரமபதமாவே இருக்கட்டும், நமக்கு அது எட்டாதது. எது எட்டாததோ அதை கண்டு ஆசைப்படக்கூடாது. நமக்கு எட்டாப்புல கொஞ்சம் கிட்டக்க ஏதாவது இருந்ததுன்னா சொர்க்கம் அப்படிங்கறது ஒண்ணு சொல்றா. இதுக்கு அப்படி ஒன்னும் தவம் கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை, யோகாபியாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஷ்டாபூர்த்தமான தர்மங்களை பண்ணினா போரும். அந்தந்த பொண்ணுக்கு ஏத்த வரம் தானே தேடணும். அதனாலே நமக்கு ஏத்த இடம் சொர்க்கம் தான். நம்ம கையில உள்ள பணத்துக்கு சொர்க்கம் கிடைக்கும். வைகுண்டம் ரொம்ப கிராக்கி. வைகுண்டத்துக்கு வேண்டிய பணம் நம்ம கையில இல்ல. நம்ம ஏதோ இஷ்டாபூர்த்தமான தர்மங்களை பண்ண முடியும். பண்ணிவிட்டால் சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் ரொம்ப சௌக்கியமாயிருக்கு அப்படின்னு சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தவாள்லாம் அடிக்கடி தசரதரே போயிட்டு வந்திருக்கிறார். சொர்க்கம் ரொம்ப சௌக்கியமா இருக்குன்னு சொல்றார். ஆகினாலே சொர்க்கத்துக்கு போகலாம், சொர்க்கத்துக்கு ஆசைப்படலாம் என்று நினைச்சுண்டு அந்த சொர்க்கத்தை வர்ணிக்கிறார். சொர்க்கத்துல உள்ள காமம்,
ஸ்வர்க்கமே அநேகமா காமலோகம்தான். ஊர்வசி, ரம்ப, மேனகை இவர்களோட கைய கோத்தண்டு பொழுது போக்குறதும், அமிர்தத்தை எடுத்து எடுத்து குடிக்கிறதும், வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று அவர்கள் இருக்கக்கூடியதான ஒரு இடம். அந்த ஸ்வர்க்கத்தை, வைகுண்டத்தை இப்படி சொல்லிவிட்டு அந்த ஸ்வர்க்கத்தை வர்ணிக்கிறார்னா ஆழ்வார் எவ்வளவு பாடல் தெரியுமோ சொர்க்க வர்ணனை, அழுத்து போயிடும் அப்படி வர்ணிக்கிறார். இத மூலத்தையாவது சொல்லியாகணும். அது நிற்க முன்ன நான் சொன்ன அறத்தின் வழி முயன்ற அன்னவர் தாங் கண்டீர்களாயிரக்கண்வானவர்கோன் பொன்னகரம் துக்கமரர் போற்றி செப்ப பொங்கொழிசேர் கொன்னவிலும் கோளரிமாத்தான் சுமந்த கோலஞ்சேர் மன்னிய சிங்காசனத்தின் மேல் வாழ் நெடுங்கண் கண்ணியரால் இட்ட கவரிப்பொதி அவிழ்ந்தாங்கு இந்நிளம்பூம் தென்றல் இயங்க மருங்கிருந்த மின்னணையனுன் மருங்குள் மெல்லியலார் வெண்முறுவல் முன்னம் மகிழ்ந்த முகிழ்நிலா வந்தருந்த அன்னவர்தம் மானோக்கம் உண்டாங் கனிமலர் சோர் பொன்னியல் கற்பகத்தின் காடுடுத்த மாடெல்லாம் மன்னிய மந்தாரம் பூத்த மதுத்திவலை இன்னிசை வண்டமரும் சோலை வாய் மாலை சேர் மன்னிய மாமையில் போல் கூந்தல் மழை தடங்கன் மின்னிடையாரோடும் விளையாடி வேண்டிடத்து மண்ணு மணித்தலத்து மாணிக்க மஞ்சரியும் மின்னின் ஒளிசேர் பளிங்கு விளிம்பிடத்த மண்ணும் தவளக்கால் செம்புன் செய் மண்டபத்துள் அண்ணனடைய அறம்பெயர் தங் கை வளர்த்த இன்னிசையாழ் பாடல் கேட்டின் முற்றிரு இருவிசும்பில் மண்ணு மழைதவிடும் வானிலானின் மதிதோய் மின்னின் ஒளிசேன் விசும்பூரும் மாளிகை மேல் மண்ணு மணிவிளக்கை மாட்டி மழை கண்ணார் பண்ணு விசித்திரமா பாப்படுத்த பள்ளி மேல் துண்ணியசாலோகம் சூழ் கதவம் தாழ் திறப்ப அன்ன முழக்க நெருந்துக்கவான் நீல சின்ன அருந்தாது குடியோர் மந்தாரம் துண்ணு மறுமலரால் தோள் கொட்டி கற்பகத்தின் மண்ணு மலர்வாய் மணிவண்டு பின்தொடர இந்நிளம் பூந்தென்றல் புகும் தீங்கிள முலை மேல் நன்னுறும் சந்தனம் சேருள் புலர்த்ததாங்கரும் சீர் மின்னிடை மேல் கை வைத்திருந்தேங் இளமுலை மேல் பொன்னருந்தாரம் புலம்ப புன்னருந்து ஆரம் புலந்த வகங் குழைந்தாங்கும் இன்ன உருவிளமையா தடங்கண்ணார் அன்னவர்தம் நோக்கம் உண்டாங்கடி முறுவல் இன்னமுதம் மாந்தி இருப்பர் இதுவன்றேகே. சொர்க்க வர்ணனை. சொர்க்கம் எப்படி இருக்கும், சொர்க்கத்துல எப்படி பாகவதத்திலையும் இருக்கு சொர்க்க வர்ணனை. பேசாம அர்த்தத்தை கவனிக்காம படிச்சுன்னு போயிடுவேனா. சொர்க்கத்தை ஏன் வர்ணிக்கணும்னால் அதுக்கு போட்டமே எல்லாரும் ஆசைப்பட்டு சொர்க்கத்துக்கு போய் சுகமா இருக்கலாம் இல்லையா, எல்லாரும் ஆசைப்பட்டு போகட்டுமே. சொர்க்கத்துல என்ன இருக்கு, அது நிற்க இந்த மோட்சங்கிறது இருக்கட்டும், அதை விடு. முன்ன நாள் சொன்ன அறத்தின் வழி தர்மம் அர்த்தம் காமம்னு சொன்னேன் இல்லையா, அதுல யார் தர்மத்தை செய்கிறார்களோ, யோகத்தை செய்கிறவர்கள் தானே மோட்சம் போவா, தர்மத்தை செய்கிறவர்கள் சொர்க்கம் போவா. நிறைய தர்மத்தை சொர்க்கம் வேணும்னு ஆசைப்பட்டு செய்யணும். சொர்க்காமோ யஜேத எடு வேதமே சொல்றது. சொர்க்கம் வேணுமானால் யாகம் பண்ணு, யாகம் பண்ணி சொர்க்கத்துக்கு போ என்று சொன்னா யாகத்திலையும் 10 யாகம் பண்ணினவன் 50 யாகம் பண்ணவன் 100 யாகம் பண்ணினவன் அவனுடைய வெரைட்டிக்கு தக்கபடி சொர்க்கத்துல வீடு கிடைக்குமா. 100 யாகம் அங்கேயும் பேதம் உண்டுன்னு வச்சுங்க. சொர்க்கத்துக்கு போனாலும் இவன் எவ்வளவு புண்ணியம் பண்ணினானோ அதுக்கு தகுந்தபடி அவன் பண்ணின புண்ணியத்துக்கு தக்கபடி அங்க சுகம் கிடைக்கும். வானவர்கோன் பொன்னகரம், அங்க எப்பேற்பட்டவன் இருக்கிறான் இந்திரன். இந்திரன் சொல்லக்கூடாதோ, 1000 கண் வானவர்கோன் என்கிறார் திருமங்கையம்மன். 1000 கண்ணு உடையவனாம் அவன். எதற்காக அப்படின்னு கேட்டால் பொருத்தியாருடைய தோஷம் பார்க்கறதுக்காக. ஏன்னா 1000 கண், பெருமாளுக்கு 1000 கண் சொல்லிருக்க, சகசிராட்ச சகசிரபாத். எதுக்காக 1000 கண்ணு நாள் ஆங்காங்கு இருக்கிற பக்தாள் எல்லாரையும் கட்டாட்சம் பண்றதுக்காக. எவ்வளவு தூரத்துல எங்கெங்கெல்லாம் பக்தாள் இருக்காளோ அவ்வளவு பக்தாளையும் பார்க்கறதுக்காக. இவனுக்கு என்னத்துக்கு 1000, ஒத்தனையே 1000 கண்டால பார்க்கலாம். ஏனால் இவன் 1000 தோஷம் பண்ணிருப்பான். இந்த 1000 தோஷத்தை பண்ணிவிட்டு இங்க வந்திருக்கிறான் என்று கருணையினால இடம் கொடுக்க மாட்டான், கடனேன்னு இடம் கொடுப்பான்.
ஏன்னா இன்னென்ன யாகம் பண்ணினா சொர்க்கத்துல நீ இடம் கொடுன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டா. சட்டத்துக்கு உட்படணும் தேவேந்திரனும். அதுக்காக இவனை போடான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருப்பான்னு பார்ப்பான். திரிசங்கு மாதிரி ஏதாவது அங்க வந்து உட்கார்ந்து கொண்டு கேட்க வைக்கன்னா உடனே போடா வெளியில என்று திரிசங்குவை அனுப்பிச்சு விட்டார் இல்லையா இந்திரன். அதுபோல அனுப்பிச்சுடுவான். அது மாதிரி சபாவம் உடையவன். 1000 கண் வானவர்கோன் பொன் நகரம் புக்கு அமரர் போற்றி செப்ப பொங்கொழி சேர். அந்த சொர்க்கத்துல புகுந்து தேவர்கள் எல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று. ஏன் அப்படி வரவேற்பாளானால் வைகுண்டம் போனா வரவேற்கிறார்கள் நித்தியசூரிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி வாழல. வாருங்கோள் வாருங்கோள் சொல்லும் போதே சில ஊருக்கு போனா சில பேர் கூப்பிடுறது மாதிரி கூப்பிடுவா. பொற்றி செப்ப ஏனாள் கூப்பிடணும்னா அவளுக்கு ஒரு விதி. அந்த விதினால கூப்பிடாளே தவிர சந்தோஷத்தினால கூப்பிட மாட்டாள். கொன்னவிலும் கோள் அறிமாப்தான் சுமந்த கோலம் சேர் மன்னிய சிங்காசனத்தின் மேல் வான் நெடுங்கண் கண்ணியரால் அங்க போய் ஒரு ஆசனத்தில் அப்படியே உட்கார்ந்து நின்றாள். வாழ் போன்று நீண்ட கண்களுடைய கண்ணிகள் எல்லாம் 2 பக்கத்தில் நின்று கவரி வீச நல்ல பூக்கள் எல்லாம் பூந்து அங்கிருந்து இருக்கக்கூடிய அழகான அந்த பெண்மணிகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய தேவ சுந்தரிகள் எல்லாரும் அவர்கள் அழகான இடையும் வெண்முத்து போன்று அவர்கள் முறுவல் செய்கிறார். எல்லாம் நடிப்பு, வேற ஒண்ணு இல்ல. உண்மையான சிரிப்புகம். பொக்கவாயா இருந்தாலும் உண்மையா சிரிச்சா நன்னா இருக்கும். அந்த கொஞ்சம் ஓர வாயை நெளிச்சென்று சிரிக்கிறதுன்னு சிரிக்கிறா இல்லையா, அது மாதிரி ஒரு சிரிப்பு இது. உண்மையான சிரிப்பு பார்க்கிறவாள் எல்லாரையுமே பார்த்தா வருமான்னு பிரேமையோட பார்த்தாதான் வரும். அதுக்கு சிரிப்பு பளிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக வாயில நத்தியோ தீட்டிண்டு சில பேர் வேணுமனே பல்ல வச்சு கட்டிண்டு தான் நன்னா இருக்கிறது போல காட்டி காட்டி சிரிக்கிறது போன்ற ஒரு வெண்முறுவல் அப்படிங்கிறார். இல்ல இயற்கையாவே இருக்கட்டும். முன்னம் முகிழ்ந்த முகிழ் நிலா வந்த அரும்ப அதுக்கு ஏற்றபடி நல்ல நிலா அங்க வீச மான் போன்ற நோக்கம் உடைய அந்த கன்னிமார்கள் எல்லாம் நிறைய நமக்கு கைங்கரியம் செய்ய கல்பக விருட்சமே ஒரு கல்பக விருட்சமே இங்க கிடையாது. அங்க காடா மண்டி கிடக்க கல்பக விருட்சத்தினுடைய காட்டிலே சஞ்சாரம் பண்ணி நிறைய மந்தார புஷ்பங்கள் எல்லாம் பூத்து அதுல உள்ள மதுத்தி விலைகள் எல்லாம் அங்க இருக்கிற வண்டுகள் சாப்பிட்டு இன்னிசையோடு அவைகளெல்லாம் கூடிக்கொண்டு வர மயில் போல் கூந்தல் மழை தடங்கன் மின்னிடையாரோடும் சேவை செய்வதற்காக வந்திருக்க ரம்பை ஊர்வசி மேனகைன்னு இன்னும் யாரெல்லாமோ இருக்கா. அவர்களுடைய கூந்தல் எல்லாம் மயில் தோகை போல இருக்கும். அவர்களுடைய அழகான கண்கள் மின்னிடையாரோடு மின்னல் போன்ற இடையுடையவர்களான அவர்களோடு விளையாடி வேண்டிடத்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு சுதந்திரமா ஏன் போனேன்னு கேட்க மாட்டாளா. அந்த ஊர்ல யார அழிச்சுன்னு போனேன்னு கேட்கவும் மாட்டாளாம். கைய கோத்தோண்டி எந்த பார்க்கல வேணாலும் சுத்தி மாணிக்க மஞ்சரியின் மின்னின் ஒளி சேர் பளிங்கு விழுமிங்கன்னா பயந்து பயந்துட்டு சொந்த ஆத்துல அழிச்சுன்னு போனா கூட பயந்தன் போக வேண்டியிருக்கு. அங்க யாராத்திலேயோ யாரோ அழைச்சன்னு போனா கூட சும்மா இஷ்டப்படி சுத்தலாமா. அதுக்குன்னு ஏற்பட்ட ஊராது. மண்ணும் பவளக்கால் செம்பொன் செய் மண்டபம் பவழக்கால் மணிமண்டபம் இருக்கா அங்க. அந்த அரம்பியர்களோடு கூட அங்க உட்கார்ந்து கொண்டு வீணை வாசிப்பதன் முதலியதான இன்னிசைகள் பாடல் கேட்டு வான் நிலாவே அங்கு அழகாக மழை போல அமிர்த மழை பொழியே அந்த மாளிகை மேலே அழகான மணி விளக்கை மாட்டி அவைகளெல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு நல்ல பல்பு போட்டது மாதிரி மின்ன சாலோகம் அங்க உள்ள சன்னலை திறந்து நல்ல காற்று வீசும்படியாக பண்ணி மிகவும் அழகான அந்த சொர்க்கத்துல மணி மண்டபம் அதுல மணிய புஷ்பங்களாலே ஆன மெத் என்ற சயனத்துல அந்த ரம்பை ஊர்வசி மேனகை முதலியவர்கள் யாரிடத்துல விருப்பமோ அவர்களோடு கட்டிண்டு புரண்டு அன்னவர்தாம் மானோக்கமுண்டாங்கனி முறுவல் இன்னமுதம் மாந்தி வண்டு எப்படி நன்னா தேனை குடிச்சு விட்டு அந்த பூவிலேயே மயங்கி கிடக்குமோ அதுபோல அவளிடத்துல மயங்கி கடக்க இருப்பர் சொர்க்கத்துல. இப்படி ஒரு வர்ணனை கவியோ இல்லையோ அப்படிதான் பாடு, அப்படிதான் வர்ணிப்பா. பெரிய கவியாச்சே திருவங்கை மன்னன். இருப்பார் இதுவன்றே அப்புறம் தள்ளாரத. அப்படி இருக்கிற சொர்க்கத்தை தவிர அன்னவரத்தின் பயனாவதொன் பொருளும்
அன்னதிரத்ததே ஆதலால் காமத்தின் மண்ணு வழிமுறையே நிற்று நாம் மானோக்கின் அன்னநடையார் அறல் ஏச ஆடவர் மேல் மணலூரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையிரு கேட்டறிவதுண்டதனை யான் தெளியோம் மண்ணும் வடநெறியே வேண்டினோம். ஸ்வர்க்கத்தை பத்தி இப்படி வர்ணிக்கிறதுனாலே காமத்தினுடைய மேன்மையை எடுத்து சொன்னதாக ஆச்சு. காமத்தை ஜெயிச்சு யார் மோட்சத்துக்கு போறாளோ போகட்டும், அவளை பத்தி நமக்கு தெரியாதுன்னு விட்டுட்டார். அப்புறம் யாரு காமம் என்றால் சொர்க்கத்தில் உள்ள காமத்தை சொல்லி அதுக்கு இங்கு செய்ய வேண்டிய புண்ணியங்களை செய்து யார் சொர்க்கம் போகிறார்களோ போகட்டும் என்று சொல்லிவிட்டு காமம் ஒன்றுதான், அதே காமத்தை புருஷார்த்தமாக கொண்டார். அதே காமத்தை கண்ணன்பால் வைத்து அந்த பகவானை அடையணும், கண்ணனை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டாகி மடலூறுதல் என்று சொல்லும் பொழுது இந்த மடலூறுதல் தகாது அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர்களுடைய கொள்கையை எடுத்து